வெஞ்சல் புயல் வருது பாத்தீங்களா, முன்னாடியும் பின்னாடியும் மாடி தோட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கலான்னு பாக்குறேன். என் முடி பறக்கிறதுல இருந்து தெரியும் எனக்கு எப்படி காத்தடிக்குதுன்னு. ஆனா இன்னும் இந்த வீடியோ பாக்குற வரைக்கும் நான் சொல்றேன், புயல் இன்னும் கரையை கடக்கவில்லை. இலைகள்லாம் வந்து அப்படியே கருகி போயிடும். கருவேப்பிள்ளை தொட்டில எல்லாம் எவ்வளவு தண்ணி பாருங்க. மரம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு எடுத்துட்டு போக வச்சோம்ல, கீழே சாஞ்சு கிடக்கு பாரு. பாவக்காய் இருந்ததுங்க இவ்வளவு பிரிசிங்க, அதை காணவே காணோம். ஆளையே தள்ளுது. இப்ப வந்து 40ல இருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசிக்கிட்டு இருக்குது. ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்துல வீசுமா. அப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. போட்டு கடல்ல இருந்து விழுப்புரம், மரக்காணம், பாண்டிச்சேரி அங்க போய் அது கடந்துருச்சு. ஒரு வருஷமும் இந்த நவம்பரோ டிசம்பரோ வரும்போது இந்த கொடி காய்கறிகள் எல்லாம் பாருங்களேன், இங்க தண்ணிலாம் கீழே விழுந்து தர்ம அடி வாங்கி ஒரு வழி ஆயிடுச்சு. கொடின்னு பார்த்தா எல்லாமே சேதாரம் தான். வெஞ்சல் புயல் இன்னைக்குதான் வந்து கடந்திருக்கு. தேனை உரியறதுக்காக வந்திருக்கும் போல இருக்கு. நல்லா காத்து அடிச்சதும் ஆணு தலை சுத்தி கீழே விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இந்த வெஞ்சல் புயல் வருது பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல ஃபெங்கல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான் முன்னாடியும் பின்னாடியும் மாடி தோட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கலான்னு பாக்குறேன். இப்ப வரைக்கும் அந்த வெஞ்சல் புயல் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் கரையை கடக்கல. சென்னையில இருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தூரத்துல வந்து அது இருக்குங்க. சோ காத்து அதுக்கே எப்படி அடிக்குதுன்னு நீங்க பாருங்க. என்னோட மாடி தோட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது அதிக பாதிப்படைய போறது கிடையாது. என்னோட தொட்டிலாம் கைப்பிடி சேர் மேலேதான் இருக்கு பாருங்க. காரணம் என்னன்னா, நான் ஒரு இரும்பு கம்பி போட்டு அதை பிளாக் பண்ணிருக்கேன். இந்த இரும்பு கம்பி செட்டப் வந்து என் மாடி தோட்டத்துல ரொம்ப நாளாவே இருக்கு. மழை வந்து வருது, கொஞ்சம் கொஞ்சமா சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ அந்த மாடி தோட்டம் முழுக்க கைப்பிடி சேர் முழுக்க நான் வந்து இரும்புல வந்து இது மாதிரி போட்டிருக்கேன். சோ அந்த தொட்டி வந்து அப்படியே நிக்கும். ரெண்டாவது கொடி காய்கறிகள் அதிகமா வளர்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த கொடி காய்கறிகள் அதிகமா வளர்க்குறவங்களுக்கு அது பிஞ்சு 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 கீழே விழுந்துரும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு பீர்க்கங்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன். வேற எந்த கொடி காய்கறிகளும் விதை தான் வச்சிருக்கேன். அதை விட்டா பனிக்காலத்துக்கு உண்டான பீன்ஸ், அப்புறமா முட்டைக்கோஸ், காலிஃபிளவர் இந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். சோ அதனால எனக்கு பெரிய பாதிப்பு இந்த புயலால மாடி தோட்டத்துல இருக்க போறது கிடையாது. அப்படியே காமிங்க சுத்தி. ஆனா காத்து எப்படி அடிக்குது பாருங்க. இந்த காத்துனால என்ன ஆகுதுன்னா, இந்த இலைகள்லாம் வந்து கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடுது. இங்க பாருங்க, இந்த செவந்தி தொட்டி ஸ்டாண்ட்ல வச்சிருந்தோமா, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகி கிடக்கு. இதை எப்படி நிமிர்த்தி விடலாம். நிறைய செவந்தி பூச்செடி கிளைகள்லாம் வந்து முறிச்சுக்கிச்சு. வேற கிளைகள் முறிச்சுக்கிச்சு. தொட்டி மேல தண்ணி நிறைய தேங்கி நிக்குது. இந்த மாதிரி கொடுமையா இருக்கு. மஞ்சளோட செடியோட இலைகள்லாம் வந்து கிழிஞ்சிருச்சு. அப்படியே வாங்க, அப்படியே பார்த்தா அந்த மண்ணு மாடி தோட்டம் முழுக்க ஒரே மண்ணு தான். தரைய காமிங்களா, கொடுமையான மண்ணு. ஒவ்வொரு தொட்டிக்கு கீழேயும் தண்ணி பாருங்க. ஸ்டாண்டுல எல்லாம் இங்கெல்லாம் பாருங்க, அப்படி மேல காமிங்க, எவ்வளவு தண்ணி அப்படியே பயங்கரமா நிக்குது பாருங்க. இந்த தண்ணி நிக்கிறதுனால என்ன ஆகும்னா, வச்சிருக்க செடியோட வேர்லாம் வந்து அழுவி போயிடும். இருந்தாலும் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, பல்லாவரம் சந்தையில வாங்கின என் முடி பறக்கிறதுல இருந்து தெரியும் எனக்கு எப்படி காத்தடிக்குதுன்னு. ஆனா இன்னும் இந்த வீடியோ பார்க்கற வரைக்கும் நான் சொல்றேன், புயல் இன்னும் கரையை கடக்கவில்லை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா காலையில கடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்துட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அப்படியே வாங்கலாம். நிறைய செடி, இந்த நாட்டுலாம் இலை பாருங்களேன், சுரக்கா கொடுமையாயிடுச்சா. இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். இது பாருங்க, கத்திரிக்காய் செடியை காமிங்க. காத்துல அதிகமா ஆடி ஆடி இந்த இலைகள்லாம் வந்து அப்படியே கருகி போயிடும், மோசமாயிடும். தக்காளி எல்லாம் சாஞ்சு போய் கிடக்கு பாருங்க. இது வந்து குச்சி வச்சு நம்ம கட்டினோம்னா வெயில் வரும்போது நான் சொல்றேன். இது பாருங்க, பீர்க்கங்காய் எவ்வளவு கொடி காய்கறிகள் வச்சுக்கவங்களுக்கு சேதம்னு சொன்ன பாத்தீங்களா. பாருப்பா எப்படி ஆயிடுச்சு பாருப்பா. ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இருந்தது இதெல்லாம். அப்படியே இந்த புயல்ல என்ன ஆகும், இது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா பரவாயில்ல, வெயில் வந்ததும் திரும்பியும் சூப்பரா வந்து வரும். கருவேப்பிள்ளை தொட்டில எல்லாம் எவ்வளவு தண்ணி பாருங்க. சோ நம்ம மாமரம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு எடுத்துட்டு போக வச்சோம்ல, கீழே சாஞ்சு கிடக்கு பாரு. இதை நீங்க என்னதான் நிமித்தி வச்சாலும் காத்தடிக்குது, திரும்பவும் வந்து சாஞ்சிரும். அதனால ஒரு சிலதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த புயல்ல மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு மட்டும்தான் காமிக்க வந்தேன். இதுலயும் வந்து ஒரு பாவக்காய் இருந்ததுங்க இவ்வளவு பிரிசிங்க, அதை காணவே காணோம். ஆளையே தள்ளுது.
புயல் அடிக்கும் போது மாடி தோட்டத்துக்கு வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இன்னைக்கு மத்தியான புயல் வருது, நாங்க கடக்க போகுது சனிக்கிழமை அப்படின்னு. ஆனா கடலூர் இந்த மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ள அந்த புயல்னால பாதிப்புல அதிக மழை தான். இது வந்து மகாபலிபுரம் சென்னைக்கு தான் அந்த பெஞ்சல் வந்து வருது. அந்த புயல் கண்டிப்பா நான் வந்து காலையிலயோ மத்தியானமோ கடந்தது அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமா நான் ஷூட் பண்ணி காமிக்கிறேன். மிளகா வந்திருக்கு, சூப்பர். ஒரே ஒரு மிளகா வந்திருக்கு மிளகா செடியில. இந்த வெண்டைக்காய் செடி பாருங்க எப்படி ஆடுது. இதை காமிங்களேன். நிமிர்ந்து நின்று வெண்டைக்காய் தானே கொடுத்துட்டு இருந்தது, அது பாரு எப்படி சாஞ்சு போய் கிடக்கு. இதனால ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வந்து திரும்ப வந்து குச்சி வச்சு கட்டிடலாம். எனக்கு முருங்கை மரம் முருங்கைக்காய் எல்லாம் தந்துட்டு இருந்தது. இது பாருங்க முருங்கைக்காய் நல்லா வருதா, கிட்ட வந்து காமிங்க. வந்துருங்க சூப்பரா நல்லா தொட்டி மாத்தி வச்சிருந்தது. ஆனா இலைய காணும் பாருங்க. இந்த என்ன ஆகும், இந்த மாதிரி புயல் வரப்போ மாடி தோட்டத்துல ஃபுல்லாத்தி காமிங்க, ஃபுல்லா என்ன ஆகும், இலையெல்லாம் கொட்டி போயிடும் அப்படியே. அப்புறமா அடிக்கிற வெயில்ல 2 நாள்ல வந்துட்டு 2 நாள்ல திரும்பவும் வந்து இலையெல்லாம் தளைஞ்சிரும். சோ இந்த பெஞ்சல் புயல் முன்னாடி இப்படிதான் இருக்குது. இப்ப வந்து 40 இருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசிக்கிட்டு இருக்குது. ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்துல வீசுமா. அப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு வெண்டைக்காய் இருக்கு. என்னம்மா இது புயல்ல கூட வெண்டைக்காய் அறுவடை பண்றீங்க அப்படின்னா, இது மாடி தோட்டங்க. அப்படியே வாங்க, இங்க ஒரு வெண்டைக்காய் இருந்தது. புயல்ல கூட காய்கறிகள் அறுவடை பண்ணும் ஒரு தோட்டம் தான் மாடி தோட்டம். இதுல இருந்தது சூப்பரா. பீர்க்கங்காலாம் காய் வச்சு மகரந்த சேர்க்கை பண்ணி நல்லா வந்துட்டு இருக்குங்க. பட் அந்த காயெல்லாம் இந்த புயல் 90 கிலோமீட்டர்ல வீசும் பாத்தீங்களா, அப்ப அந்த காய் வந்து கீழே விழுந்துரும் போல இருக்கு. இப்ப வரைக்கும் நான் இவ்வளவு பெரிய பாவக்காய் ஒண்ணு இருந்தது, அது எங்க போய் விழுந்ததுன்னு தான் தேடிட்டு கிடக்குறேன். அதை எடுத்துட்டு போனா நம்ம நல்லா சமைச்சு சாப்பிடலாம். இந்த சேப்பங்கிழங்கு இலைய கட்டு இங்க பிஞ்சு போய் ஒரு வழி ஆயிடுச்சு. நம்ம என்னதான் பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ தோட்டம் வச்சிருக்கவங்க அவசியம் வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த புயல் எல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த புயலுங்கிறது ஒரு நாள்லயோ அப்படியே வந்து கடந்துரும். ஆனா இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில இருந்து இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையா 6 நாளா ரொம்ப வச்சு செய்து உங்களை வந்து நான் புயலுக்கு அப்புறம் இல்ல புயல் அடிச்சிட்டு இருக்கும்போது திரும்பவும் சந்திக்கிறேன். பெஞ்சல் புயல் அடிச்சு முடிச்சிட்டதும் இல்லைன்னா அடிக்க போறப்போ உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அதாவது அது எந்த மாதிரி பாதிப்பை வந்து என் மாடி தோட்டத்துல ஏற்படுத்துது அப்படின்னு. ஆனா சென்னையில வந்து அந்த புயல் கடக்கல. எங்க இருந்து போயிட்டு அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு கடல்ல இருந்து விழுப்புரம், மரக்காணம், பாண்டிச்சேரி அங்க போய் அது கடந்துருச்சு. அங்க இருக்க மக்கள்லாம் ஒரே அதிர்ச்சியில இருக்காங்களாம். என்ன இது அப்படின்னு, இப்படி எல்லாம் மழை பெய்யுமா, இப்படி எல்லாம் வெள்ளம் வந்து தாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில வருஷம் வருஷம் அந்த மாதிரி நடக்குங்க. அந்த மக்கள் கூட அப்படிதான் நினைச்சாங்களாம். இந்த புதுச்சேரி அந்த விழுப்புரம் மக்கள்லாம் இந்த புயல் நம்மளுக்கு எல்லாம் வராது, சென்னைக்கு தான் போகுது, வழக்கம் போல அங்க இருக்கவங்க தான் வெள்ளத்துல வந்து தத்தளிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா நாங்க எங்களுக்கு ஏற்பட்டதை நினைச்சு ஒரே அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சென்னை மக்களை நினைச்சும் அவங்க வந்து வருத்தப்பட்டாங்களாம். இந்த மாதிரி எப்பயோ 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் போதே நம்மளுக்கு இவ்வளவு சிரமமா இருக்கு, இவ்வளவு தண்ணி நிக்குது, எல்லா அன்றாட வாழ்க்கை வந்து பாதிப்படையுது. வருஷம் வருஷம் ஒரு 4-5 நாள் இந்த மாதிரி அந்த மக்களுக்கு ஏற்பட்டா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, அந்த புயல் இங்க கடக்கலனாலும் அந்த பெஞ்சல் புயலோட தாக்கம் வந்து இந்த சென்னையில இருந்துச்சு. அதாவது அது 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் போதே நிறைய பிரச்சனை வந்து மாடி தோட்டத்துல ஏற்பட்டது. அதை வந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ 90 கிலோமீட்டர் வேகத்துல வந்து காத்து வீசல, ஆனா 60-70 கிலோமீட்டர்ல வீசி முருங்கை மர இலையெல்லாம் கொட்டி போச்சு. முருங்கை மரத்துல இலை கொட்டி போனதோட சேர்த்து அங்க ஒரு முருங்கை மரத்துல காயெல்லாம் இருந்ததுங்க. இப்ப காத்து அதிகமா வீசினா என்ன ஆகும், பூ பிடிக்கிறது, பிஞ்சு பிடிக்கிறதுக்கு பூ வர்றது, இது எல்லாமே கொட்டிடும்ல. அந்த மாதிரி வந்து எனக்கு முருங்கை மரத்துல இருந்து எல்லாமே கொட்டிடுச்சு. இங்க பாருங்க, இந்த மல்லிகை பூ செடிலாம் நிறைய அப்படியே சாஞ்சு கிடக்கு. அதே மாதிரி அதை காமிங்களா, ஒரு ரோஜா தொட்டி சாஞ்சு கிடக்கு. தொட்டி சாயறதுனால ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த போறது கிடையாது, நம்ம வந்து அதை நிமித்தி வச்சுக்கலாம். ஆனா அந்த தொட்டி சாஞ்சு மண்ணோட கமந்து தர ஃபுல்லா மண்ணாயி ஸ்டாண்ட் எல்லாம் உடஞ்சு போய் அங்க பாருங்க. இது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு காத்தடிக்குது, 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர், ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு புயலை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மனசு ஏத்துக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த நவம்பரோ டிசம்பரோ வரும்போது இந்த கொடி காய்கறிகள்லாம் பாருங்களேன், இங்க வாங்க, இதோட நிலைமை தெரியுதா? இது ஒரு பாகற்காய் கொடி. ஃப்ரெஷ்ஷா வந்து பாவக்கால பெருசா வச்சிட்டு இருந்தது.
பார்த்தா அந்த பாவக்காவையும் காணோம், இந்த கொடியும் இந்த மாதிரி போயிட்டு சொரக்காய் கொடியெல்லாம் அறந்து போய் கீழே விழுந்து கிடக்கு. நீங்க வந்து கேட்கலாம், ஒவ்வொரு வருஷமும் தான் இந்த மாதிரி வருது, புயல் வரப்போ நீங்க அந்த கொடியெல்லாம் ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணலாம் இல்லைன்னா, எப்பயோ நம்ம ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல அதை ஏத்தி விட்டுருப்போம், அது பாட்டுக்கு பறந்து பறந்து ஒவ்வொரு காயா கொடுத்துட்டு இருக்கோம். புயல் வரப்போ போய் பிடிங்கி பிடிங்கி இழுத்து கீழே எல்லாம் நம்ம கட்ட முடியாது. அதே இது பாருங்க, இது ஒரு பீர்க்கங்க கொடி பாருங்க. இது வந்து நான் ஒரு 2 வாரம் முன்னாடி விதை வச்சேன். கிளைமேட் வந்து மோசமானதுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஏதோ புயலோ ஏதோ வரப்போகுது போல இருக்கு, 1 வாரமா மழை பெய்யுது. அதனால சில கொடி காய்கறிகள் விதை விட்டு நான் வளர்த்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் மேலே ஏத்தி கட்டவே இல்லை, அப்படியே கீழேயே விட்டு வச்சிருந்தேன். இந்த மஞ்சள்லாம் எப்படி எல்லாம் கிழிஞ்சு காத்துல ஆடி ஆடி மோசமாயிடுச்சு பாருங்க. இது மட்டும் எனக்கு பாதிப்பு கிடையாது. இங்க ஒரு தொட்டி பாருங்க, உளுந்து மண்ணெல்லாம் கீழே உழுந்து கிடக்கு. அது பாருங்க, அதுல வந்து நான் பட்டாணி போட்டிருந்தேன். இதுல வேற அமேசான்ல இருந்து 500 ரூபாய்க்கு விதை வாங்கி 8 விதமான விதைகள் 500 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு வாங்கின விதைகள்ல முட்டைக்கோசு, காலிஃபிளவர் இது மட்டும் தான் முளைச்சுது. இந்த மாதிரி பட்டாணி எல்லாம் கீழே விழுந்து தர்ம அடி வாங்கி ஒரு வழி ஆயிடுச்சு. அது பக்கத்துல ஒரு க்ரோ பேக் வேற கிழிஞ்சிருக்கு. கொடின்னு பார்த்தா எல்லாமே சேதாரம் தான். இது பாருங்க காராமணி, அவ்வளவுதான். காட்டுங்க வாங்க, இதுவும் போச்சா. இது எவ்வளவு பெரிய க்ரோ பேக் பாருங்க, இதுல இருக்க காராமணி எல்லாம் போச்சு. இது வந்து தலையாதுங்க. இது பாருங்களேன், அதாவது காத்துல ஆடி ஆடி இது ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான், இதெல்லாம் பிஞ்சே போயிடுச்சு பாருங்க. பாருங்க அவ்வளவுதான். ஸோ இவ்வளவு பெரிய க்ரோ பேக்ல இருக்க மண், இது ஏதோ 18 x 18 இன்ச்சு சைஸ் க்ரோ பேக் போல, அது நிறைய மண் இருக்கு. அதெல்லாம் நான் ஏதாவது வளர்க்கணும். இனிமேதான் நாற்றுகள் விட்டுருப்போம்ல, வழக்கம் போல பீன்ஸ் விட்டேன். பல்லாவரம் சந்தையில இருந்து பீன்ஸ் நாற்று விட்டேன். கொடி பீன்ஸா செடி பீன்ஸான்னு தெரியல. அவர்கிட்ட விதைகள் வாங்கினதுல அந்த சிவப்பு கலர் முள்ளங்கியும் பீன்ஸும் மட்டும் இப்போதைக்கு முளைச்சிருக்கு. இந்த கொடி காய்கறிகள் தான் இப்படி பாதிப்படைஞ்சுது. சரி பரவாயில்ல, நம்ம செடி செடியா வச்சிருப்போம்ல, இதெல்லாம் நல்லா இருக்கும்னு பார்த்தா கத்திரிக்காய்லாம் நாத்து விட்டு வச்சதெல்லாம் ஒரு வழியாகி ஒரு மாதிரி கொடுமையாகி காஞ்சி போய் எல்லாம் ஆயிடுச்சு. மொத்தத்துல அவரைக்காய் இருக்கு பாத்தீங்களா, கொடி அவரை, அது ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தப்பிச்சிருக்கும் போல இருக்கு. இப்ப மாடி தோட்டமே முழுக்க ஒரு மாதிரி காலியா இருக்க மாதிரி இருக்கு. சொரக்காய் வந்து நம்ம 3 விதை வச்சோம், 2 தான் முளைச்சுது. 2லயே இதோட நிலைமை பாருங்களேன். ஸோ 2லயே என்ன ஆச்சுன்னா, ஒன்று வந்து மழை ரொம்ப அதிகமாக பேஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த தண்டுலாம் அழுகி போச்சு. நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கொம்பை வச்சு கட்டி வச்சேன், சரி இது எப்படியாவது காப்பாற்றலாம், சுரக்காலாம் நம்மளுக்கு ரொம்ப இந்த வருஷம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் போயிடுச்சு. மொத்தத்தில் இங்கே பாருங்கள், இதோ ஒரு காராமணி போதா, அதுவும் உடஞ்சி வீணாக போச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏர் பொட்டேட்டோ இதை காமிங்க. இந்த ஏர் பொட்டேட்டோ பயங்கரமாக வந்து மேலே கீழெல்லாம் போயிட்டு இருந்தது. இது பார்த்தா இலை மட்டும் இப்போ கீழே இருக்குது. இதை நான் பிடுங்கலை, ஏன் அப்படின்னா கீழே இலை நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் என்ன நடக்கும்னா அது தலையும், அதனால அதை நம்ம விட்டுடுறோம். இப்போ கத்திரிக்காய் செடிலாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. இது பாருங்கள், இது போயிடுச்சா. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, தண்ணி மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கும். பேஞ்சிட்டே இருக்க மண் வந்து ஊறிக்கிட்டே இருக்கும். மண் அப்படியே குழன்னு ஆகி அந்த வேர்லாம் வந்து அழுக தொடங்கும். ஏங்க ஒரு நாள்லேயே அப்படி நடக்குதுன்னா, ஒரு நாள்லலாம் நடக்கலைங்க. இது ஒரு 1 வாரமாக இந்த ஊரில் வெயிலுங்கிறதே வந்து சரியாகவே அடிக்கலை. ஒரு மாதிரி வெயில் வர்றது அப்படியே முட்டுறது. இதில் வேற மாடியில் நிறைய செடிகள் இருக்கா, அதில் எல்லா செடிகளுக்கும் சமமாக வந்து வெயில் வருமா அப்படின்னா பெரிய டவுட்டு தான். இப்போ கூட பாருங்கள், பெஞ்சல் புயல் இன்னைக்கு தான் வந்து கடந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் கடந்திருக்கு. ஆனால் இது சென்னை பாருங்கள், 200 கிலோமீட்டர் தள்ளியும் நம்மளுக்கு இவ்வளோ காற்று வந்து அடிக்குது. டிசம்பர் பூச்செடி இதை மட்டும் நான் காப்பாற்றி அந்த ஷெட்டு ஓரமாக அங்கே எடுத்து வச்சுருக்கேன், காமிங்க. ஏன்னா அதோட இலைகள்லாம் வந்து ரொம்ப சாஃப்டானது. ஷெட்டுக்கு அடியில் இல்லாமல் வெளியெல்லாம் இருந்ததுன்னா எல்லாமே கொட்டி போயிடும். அப்புறம் எனக்கு பூக்களும் வந்து எதுவுமே கிடைக்காது. இந்த பக்கம் கைப்பிடி சிவரில் இருந்தது பார்த்தீங்களா, சாமந்தி பூ, அப்புறம் கருவேப்பிள்ளை, இதெல்லாம் வந்து ஒரு வழி ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் இப்போ சொல்லப்போனால் இந்த மாடி தோட்டத்தில் ஒரு சில நாற்றுகள் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கு. விதைகள் வச்சதெல்லாம் 4 நாள் 5 நாள் அப்படியே மண்ணிலேயே ஊறி தண்ணிலேயே ஊறி அதுலேயே மக்கி போச்சு. ஒரு சிலது மட்டும்தான் முளைச்சிருக்கு. இந்த பீன்ஸ் காமிங்களா, இதுதான் பல்லாவரம் சந்தையில் வாங்கினது. அதை விட்டா வெங்காயம், அப்படியே போங்க, வெங்காயத்தை காமிக்கலாம். வெங்காயம், மலைப்பூண்டு, கம்போஸ்டில் பூண்டு எப்படியாவது தவறி பற்றும் பார்த்தீங்களா, அது வந்து முளைக்கும். பாருங்க வெங்காயம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும்
என்ன மேலேயே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் மேலே தாங்க வச்சேன். அடியில் வச்சோம்னா மக்கி போயிடும், 2-3 நாள்லேயே மக்கிடும். அதனால் மேலே மேலே இப்படி அடிக்கடிக்கு வச்சோம்னா அதுலேருந்து வரும். இப்போ இதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு உரம் போட்டு தயார் பண்ணி இதை நம்ம வந்து அழகாக மாற்றி வச்சோம்னா நம்மளுக்கு வெங்காயம் வந்துடும். இது மாதிரி பாருங்களேன், இது ஒரு பாலினேஷன், நன்மை செய்யும் பூச்சி, மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்துறது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன், இங்கே வாங்களேன். இந்த புயலில் இது அந்த மாதிரி மாடியில் அங்கங்கே வந்து செத்து கிடக்கு. இது என்ன அப்படின்னா அந்த காற்றுல இது தாங்காமல் போயிடுச்சா என்னன்னு தெரில. அதாவது இது அந்த தேனை உரியறதுக்காக வந்திருக்கும் போல இருக்கு. நல்லா காற்று அடித்ததும் ஆணு தலை சுற்றி கீழே விழுந்துருச்சா என்னன்னு தெரில. இதுக்கு தெரியலையா என்னன்னு தெரில, இந்த மாதிரி பெஞ்சல் புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ இப்படி ஆயிடுச்சா தோட்டம்? இப்போ வந்து எல்லா இலையும் கிழிஞ்சு போச்சு, கருகி போச்சு, நாற்றுகள் இறந்து போச்சு, கொடி இறந்து போச்சு. அறுவடை 3 வாரத்துக்கு கிடையாது. கீரை தான் வளரும். இப்போ வெயில் வந்ததுமே என்ன நடக்கும்னா ஒரு 3 நாள் 4 நாள் பல விதமான கீரைகள் வந்து வளரும். அதை அறுவடை பண்ணி சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி மாடி தோட்டம் போட்டு இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி வருஷம் இப்படி தோல்விகள் வந்து பயங்கரமாக ஏற்படுது பாருங்கள். முருங்கை மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. இதை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும்ல. பழைய மாதிரி வந்து நம்ம ஒரு அறுவடை வந்து நம்மளுக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவையோ நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கணும். அப்போ தானே மாடி தோட்டம் வந்து நல்லாயிருக்கும். எப்பயோ 1 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு பீர்க்கங்க கிடச்சா மாடி தோட்டம் நம்ம போடுறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். மாடி தோட்டம்ங்கிறத வந்து நான் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். நான் மெயினாக காய்கறியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மலையடி வாரத்துலலாம் இருக்கிறாங்க. மலையடி வாரத்தில் சூப்பரான இடத்துலலாம் இருக்கிறாங்கங்க. டெரஸ் கார்டனிங்னு ஒரு சேனல். அவர் அப்படி தான் நல்லா அழகாக பனி பெய்யும் போல இருக்குது. இந்த புயல், இந்த மழை, இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கிறது போல இருக்குது. ஒரு ஒசூர் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்களேன், ஒரு அழகான ஒரு மழை. அதிகமாக மழை பெஞ்சாலும் அடுத்த நாளே சரியாயிடும். அந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்த்தா சூப்பராக கார்டனிங் பண்ணி பலவிதமான பழங்கள், காய்கறிகள், பூக்களை வந்து சூப்பராக எடுத்துகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சென்னையில் அதிகப்படியான வெயில் 45 டிகிரி செல்சியஸில் கஷ்டப்பட்டு தோட்டத்தை மேலே கொண்டு வரணும். திருப்பியும் ரெட் அலர்ட் 23 டிகிரி செல்சியஸ், பயங்கரமான மழை, பயங்கரமான காற்று அப்படின்னா திருப்பியும் கஷ்டப்படணும். இந்த மாதிரி வருஷத்தில் எத்தனை தடவை தான் இந்த சென்னையில் கஷ்டப்படுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம சென்னையில் தான் வாழ்கிறோம். அதனால் இங்கே தான் தோட்டம் நடத்தி ஆகணும். எத்தனை பேர் இந்த பெஞ்சல் புயலில் சென்னை மாடி தோட்டத்தில் நான் சொல்கிறேன், இல்லை விழுப்புரத்தை சுற்றி இருக்கிறவங்க, புதுச்சேரி, முக்கியமாக புதுச்சேரியில் நிறைய பேர் தோட்டம் வச்சுருக்கவங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரியும். அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டை எழுதுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னாச்சு உங்கள் தோட்டம் அப்படின்னு. யாரும் வந்து வருத்தப்பட வேணாம். திரும்பவும் ஒரு வெயில் வந்தால் எல்லாம் சமமாக உருவாகிடும். ஸோ இந்த பெஞ்சல் புயல் எப்படி காத்தடிச்சதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. சென்னைக்கு ஏன் வரலன்னு பார்த்தீங்க. ஸோ இப்போ தோட்டம் இந்த மாதிரி சேதாரம் அடைஞ்சிருச்சு. மாமரம் கூட கீழே விழுந்து கிடப்பாங்க, தொட்டியில் வச்சது. இது மாதிரி பார்த்தீங்க. பல விதமான வீடியோஸ் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் பார்க்க என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாடி தோட்டம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.